வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சன் டைரக்ட் அப்ளிகேஷன பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சன் டைரக்ட் அப்ளிகேஷன் இப்ப நியூவா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தா தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம Play Storeல போய் அப்டேட் பண்ணிட்டு வந்துரலாம். Play Store ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க சன் டைரக்ட் அப்டின்னு டைப் பண்ணுங்க. ஸோ, சன் டைரக்ட்ல இந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ, இந்த அப்ளிகேஷன்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, நீங்க வச்சிருக்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டேபிள் வெர்ஷன்ல இருக்கும். ஸோ, நான் இப்ப ரிவ்யூ பண்ற ஆப் பார்த்தீங்க அப்டின்னா, பீட்டா வெர்ஷன் அப்டிம்போம். ஃபர்ஸ்ட்டு பீட்டா வெர்ஷன் அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பீட்டா வெர்ஷன் அப்டின்னா, ஒரு அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் 2 வெர்ஷன் இருக்கும். அதாவது ஸ்டேபிள் வெர்ஷன், பீட்டா அப்டின்னு குடுத்துருப்பாங்க. ஒரு சில பேத்துக்கு தெரியலாம். தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும், எந்த ஒரு பக்கா இருந்துச்சு அப்டின்னாலும், ஃபர்ஸ்ட்டு பீட்டா வெர்ஷன்ல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? பீட்டா வெர்ஷன்ல டெஸ்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ, நான் வந்து சன் டைரக்ட் ஆப் பீட்டா வெர்ஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பீட்டா வெர்ஷன்ல அதிகமான ஃபீச்சர் குடுத்துருந்தாங்க. ஸோ, அதனால தான் இந்த ஆப்ப நான் ரிவ்யூ பண்றேன். ஃபர்ஸ்ட்டு பீட்டா வெர்ஷன்ல எப்படி ஜாயின் பண்றது அப்டின்னா, நீங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்டின்னா, ஜாயின் ஃபார் பீட்டா டெஸ்டர் அப்படின்னு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, லீவ் லேர்ன் மோர்ன்னு குடுத்துருப்பாங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கேன். அதனால நான் வெளிய வர்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, லீவ் பண்ணிட்டு வெளியில வந்துரலாம். ஜாயின் பண்ணா ஜாயினிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ, ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரத்தில உங்களுக்கு ஒரு அப்டேட் வரும். மறுபடியும் Play Storeல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் ஏ பீட்டா டெஸ்டர் ஃபார் திஸ் ஆப் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ, இப்ப இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ, உங்களுக்கு அந்த ஆப்ப ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன பத்தி சொல்லணும் அப்படின்னா, நல்லா செக்யூர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்ட் போட்டா மட்டும் தான் உள்ள போகும். ஸோ, நீங்க பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நியூவா தான் செட் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்மார்ட் கார்டுக்கும். ஸோ, நீங்க பழைய அப்ளிகேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்என் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் குடுத்த உடனே உள்ளுக்கு போயிரும். எந்த ஒரு செக்யூருமே கேட்காது. அதாவது பாஸ்வேர்ட் எதுவுமே கேட்காது. இதில பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். ஒரு ஆப்புக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு ஐடி. ஸோ, அது போல தான் இருக்குது. ஸோ, 2, 3 ஸ்மார்ட் கார்டு நீங்க எத்தன ஸ்மார்ட் கார்டு ஐடி வேணாலும் லாகின் பண்ணலாம். ஸோ, உங்க பாஸ்வேர்டு மஸ்ட்டா இவங்க கேட்கறாங்க. சரிங்களா? பாஸ்வேர்டு போடாம உள்ள போக முடியாது. ஸோ, அவ்வளோதான். ஸோ, எடுத்தோனே உங்களுக்கு ஹோம் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் குடுத்துருப்பாங்க. வெல்கம் முருகேஷ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. உங்க ஸ்மார்ட் கார்டு ஐடியில என்ன நேம் இருக்கோ அப்படி தான் குடுத்துருப்பாங்க. ஸோ, நம்ம அடுத்து என்ன பேக் கரண்ட்டா இருக்கு அப்படிங்கிறதும் குடுத்துருப்பாங்க. நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வாலெட், ஸோ யுபிஐ இந்த மாரி குடுத்துக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கமெண்டட் பேக் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, இதில ஒரு 5, 6 பேக் குடுத்துருப்பாங்க. வியூ ஆல் குடுத்தோம் அப்படின்னா, ஸோ டிபிஓ 2, 3, 4, 2A ஸோ இந்த மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ, இதில செலக்ட் குடுத்தாலும் அந்த பேக் அப்கிரேட் ஆயிக்கும். நம்ம கரண்ட்ல பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பேக் இன்ஆக்டிவ் ஆயி உங்க பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சன் டைரக்ட் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இது மூலமாவே செலக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த இதுக்கு தேவையில்ல. நீங்க இன்ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ, அந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நீங்க ஈஸி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி சேத்தாம இருக்கும். ஓகேங்களா? பேக்குடைய பிரைஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ, நீங்க சேனல் லிஸ்ட் வேணும் அப்படின்னா, இந்த ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அதில என்ன சேனல்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ, எல்லா லாங்குவேஜும் குடுத்துருப்பாங்க. எந்தெந்த லாங்குவேஜ்ல எத்தன சேனல்ஸ் வருது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ ஆஃபர், டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ஒண்ணும் பெருசா இல்ல. சன் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்து கேஷ்பேக் ஆஃபர் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் அப்படிங்கிற கீழ ஒரு டேப் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, பேஸ் பேக் உடைய அக்யூரேட் அமௌண்ட் குடுத்துருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி சேர்த்தி போட்டிருப்பாங்க. 1 மந்த்துக்கு 199, 3 மந்த்துக்கு 554, 6 மந்த்துக்கு 1059, 12 மந்த்துக்கு 2059. ஸோ, இது போல போட்டிருப்பாங்க. ஸோ, வாலெட்ல நம்ம ஈஸி பண்ற அமௌண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல், டாடா ஸ்கை, வீடியோகான்லாம் எடுத்துக்கிட்டா, நீங்க எந்த ஒரு அக்யூரேட் அமௌண்ட்டுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்ப ஏர்டெல்ல ரூ. 50க்கு மேல ரூ. 70, 80 ஸோ 160 ஸோ இது போல எந்த அமௌண்ட்டுக்கு வேணாலும் ஈஸி பண்ணிக்கலாம். ஆனா, சன் டைரக்ட்ட பொறுத்தளவுக்கு இவங்க குடுத்துருக்கக்கூடிய இந்த அக்யூரேட் அமௌண்ட்க்கு மட்டும் தான் ஈஸி பண்ண முடியும். 10, 25, 50, 100, 200, 500 ஸோ 1000, 2000 ஸோ இது போல தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது போல பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டேப்ப கிளிக் பண்ணலாம். பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சன் டைரக்ட்னுடைய பேக்கேஜ் குடுத்துருப்பாங்க. பேஸ் பேக்கு. அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. நமக்கு தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய பேக் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, என்சிஎஃப் பேக் பேசிக்கா 59 இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி சேத்தாம தான் போட்டிருப்பாங்க எல்லா பேக்குமே. 59 ஜிஎஸ்டியோட. ஸோ அதில என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சேனல்ஸ் அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல என்ன சேனல்ஸ் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில டிபி1, டிபி2, 3, 4 இது போல குடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சன் டைரக்ட்னுடைய ஆட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சன் டைரக்ட்னுடைய பேக் குடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் ஜோடி பேக்கு, ஹிந்தி ஜோடி, தமிழ் ஜோடி ஸோ இது போல குடுத்துருப்பாங்க.
ஸோ இது எதுவும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் சன் டைரக்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கணும். சரிங்களா? பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பேக்குக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உள்ளுக்கு வந்து ஆட் ஆனும் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்டர் பேக்கை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராட்காஸ்டர் பேக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் ஆனை கிளிக் பண்ணலாம். சரிங்களா? அலோகேட்டு. ஸோ இது வந்து ஒவ்வொரு சேனல் தனித்தனியாக ஆட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் மூவி கிளிக் பண்ணுவோம். நீங்கள் மேலே சர்ச் பண்ணாலே நிறைய சேனல் வருது. ஸோ பழைய ஆப்பை விட இந்த ஆப்பில் நிறைய சேனல்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பழைய ஆப்லாம் சர்ச் பண்ணால் வராது. இதில் சர்ச் பண்ணும்பொழுது நமக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார் மூவின்னு போட்டோம் அப்படின்னா ஹெச்டி சேனலா எஸ்டி சேனலான்னு கேட்குது. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எஸ்டி பாக்ஸ்னால ஹெச்டி சேனல் சப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார் மூவி கிளிக் பண்ணிட்டோம். கீழே இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு இதில் மூவி கேட்டகரி எல்லாமே வந்துடுது. இங்கிலீஷ் மூவி கேட்டகரி. ஸோ இதில் ஸ்டார் மூவி போட்டிருக்குது, ₹12 போட்டிருக்குது, ப்ளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்குது. இதில் ரைட் சைடு ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணும்பொழுது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மந்த்தும் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அன்லிமிட்டெட், அதாவது உங்கள் பேலன்ஸ் ₹100 இருந்துச்சு அப்படின்னா அந்த ₹100 மைனஸ் ஆக வரைக்கும் அன்லிமிட்டடாக வரும். அடுத்து 2 மாதத்துக்கு 24, 4, 6, 8, 10. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிறாங்க. எல்லா மாதம் கொடுத்துக்கிறாங்க. 1 மாதம், 3 மாதம், 5 மாதம், 7 மாதம், 9 மாதம், 11 மாதம், 12 மாதம். ஸோ எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 மாதம் போடுறேன். 7 மாதத்துக்கு 84. கீழே செக் அவுட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சன் டைரக்டில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம சன் டைரக்டில் பேலன்ஸ் இல்லை. சரிங்களா? ஜிஎஸ்டி சேர்த்து ₹980 போட்டுக்கிறாங்க. ரீசார்ஜ் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் யூபிஐயில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் யாரையும் கஸ்டமர் கேரை கூட கான்டெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? வாலெட்டில் நீங்கள் எவ்வளோ ஈஸி பண்ணுற அமௌண்ட்டும் வந்துடும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ₹198 போட்டுக்குதா, நீங்கள் ₹100 கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா யூபிஐக்கு போயிடும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். இது மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதை பற்றி சொல்கிறதுக்கு. அடுத்து கரண்ட் பிளான் போட்டுருக்கு. நம்ம எந்த பிளானில் இருக்கிறோம் அப்படின்னு போட்டோமோ நம்ம 199 பிளானில் இருக்கோம் அந்த ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் தந்திருக்காங்க. அடுத்து சன்ஷைன் ஸ்டோருக்கு கொடுத்துக்கிறாங்க. அதாவது உங்கள் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சன் டைரக்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டோர் ரூம். இதில் பின்கோடை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நியர்பை எது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அந்த அப்டேட் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ரீஃப்ரெஷ்ஷை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரீஃப்ரெஷ் செட்டப் பாக்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு ஐடி மேலே போட்டிருப்பாங்க. அடுத்து செலக்ட் எரரை செலக்ட் பண்ண சொல்லுது. சரிங்களா? எந்த எரர் இருக்குது உங்கள் பாக்ஸில் ஸோ அப்படிங்கிற ஒரு 6-7 எரர் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த எரர் வருதோ அதை ஓகே பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ரீப்ரெஸ்க்கு முன்னாடி உங்கள் பாக்ஸ் ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணி வச்சு 36 சேனல் வைக்க சொல்கிறாங்க. அதாவது ஷேர் வீடியோவில் வச்சுட்டு சப்மிட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 150 செகண்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நிமிஷத்தில் பிக்சர் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எரரை நீங்களே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் இதில் அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.